இறைவனினுடைய திருமுகத்தையே தரிசனம் செய்ததற்கான ஒரு பலனை அந்த சந்திர தரிசனம் என்பது கொடுத்து விடுகிறது. அந்த பரமேஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அவருக்கு என்ன பேரு? சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சந்திரனை சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பவர் சந்திரசேகரன்னே பேரு. இது போக பிறை சூடன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, பிறையை சூடிக்கொண்டிருப்பவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, மூன்றாம் பிறையை தரிசனம் செய்வதால் என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அது மூன்றாம் பிறை அப்படின்னு சொன்னா நம்ம திருத்தியை திதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறத விட அமாவாசையை சேர்த்துத்தான் மூன்றாம் பிறை என்று சொல்லுவார்கள். அமாவாசை, பிரதமை, த்விதியை, அந்த த்விதியை என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருக்கிறார் அல்லவா, அன்றைய தினத்திலே தான் சந்திர தரிசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள். அன்றைய தினம் மாலை பொழுதிலே நம்ம மேற்கு திசையை நோக்கி பார்த்தோம்னா அது மறைகின்ற சந்திரனாக இருக்கும். ஆனால் அது பிறை சந்திரனாக நம்முடைய கண்களுக்கு காட்சி அளிக்கும். அதைத்தான் சந்திர தரிசனம் என்ற பெயரிலேயே பஞ்சாங்கத்திலே வலியுறுத்தி சொல்லி இருப்பார்கள். ஆக கண்டிப்பாக அன்றைய தினம் சந்திர தரிசனத்தை செய்ய வேண்டும். சரி சார், அது பண்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் சொன்னா, அது இறைவனினுடைய திருமுகத்தையே தரிசனம் செய்வதற்கு சமமான பலத்தினை கொடுத்து விடுகிறது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இறைவனினுடைய திருமுகத்தையே தரிசனம் செய்ததற்கான ஒரு பலனை அந்த சந்திர தரிசனம் என்பது கொடுத்து விடுகிறது. சார், சந்திர தரிசனத்துக்கும் இறைவனினுடைய திருமுகத்திற்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, எல்லா தெய்வ மூர்த்தங்களுமே அந்த சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டிருப்பார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பரமேஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அவருக்கு என்ன பேரு? சந்திரசேகரன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சந்திரனை சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பவர் சந்திரசேகரன்னே பேரு. இது போக பிறை சூடன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, பிறையை சூடிக்கொண்டிருப்பவர். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லிட்டு தானே சுந்தரர் பாடி இருப்பார் இல்லையா. பித்தா பிறை சூடி அப்படின்னே சொல்ற. அப்ப பிறை சூடி கொண்டிருப்பவர் யார்? அந்த பரமேஸ்வரன். அந்த சந்திரனையே தன்னுடைய அந்த பிறை சந்திரன், எதுவும் முழுமையான சந்திரன் இல்ல, அந்த பிறை சந்திரனை தன்னுடைய சிரசிலே தாங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பிறை சந்திரனை சென்று நாம் தரிசிக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரனையே நாம் தரிசித்த பலன் என்பது கிடைத்து விடுகிறது அல்லவா. இது போக பார்த்தோம்னா விநாயக பெருமானுடைய அர்ச்சனையில கூட வரும், பாலச்சந்திராய நமஹா அப்படின்னு சொல்லுவா. நிறைய பேர் இதை பாலச்சந்திராய நமஹான்னு சொல்லுவா. ஆக்சுவலி பாலச்சந்திரன் கிடையாது, அது பாலச்சந்திரன். பாலம்னு சொன்னா நெற்றின்னு அர்த்தம். கபாலம்னு சொல்றோம் இல்லையா, இந்த நெற்றியை கவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் கபாலம்னு சொல்லியே பேரு. இந்த பாலம்னு சொன்னா நெற்றி, அந்த நெற்றிக்கு மேலே அந்த தலையிலே அந்த சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவரே அப்படின்னு சொல்லிட்டா விநாயக பெருமானுக்கே பெயர். பாலச்சந்திராய நமஹா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்வார்கள். ஆக விநாயக பெருமானும் தலையிலே அந்த பிறை சந்திரனை சூடிக்கொண்டிருக்கிறார். ஆக அந்த பிறை சந்திரனை தரிசிக்கும் பொழுது விநாயக பெருமானுடைய திருமுகத்தை தரிசித்ததற்கான அந்த பலனும் கிடைத்து விடுகிறது. இது போக அம்பாள் அப்படின்னாலே நமக்கு தெரியும் தானே, அம்பாளினுடைய சிரசிலேயும் அந்த சந்திரன் என்பவர் அவரை தாங்கிக் கொண்டிருப்பார், அம்பாளும். ஆக அம்பாளுடைய விசேஷமான அந்த படங்களை எல்லாம் பார்க்கலாமே, அதுல பார்த்தா நெற்றியில ஒரு தலையில ஒரு சந்திரனை சூடிக்கொண்டிருப்பதாக சித்தரித்திருப்பார்கள். இப்படி இறைமூர்த்தங்கள் அனைத்துமே இந்த சந்திரனை தலையிலே சூடிக்கொண்டிருப்பதால் தான் அந்த சந்திர தரிசனம் என்பதை அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறார்கள். அது கூட என்ன, அந்த பிறை சந்திரனை, அந்த பிறை சந்திரனைத்தான் இறைமூர்த்தங்கள் சூடிக்கொண்டிருக்கிறார்கள். அன்றிலிருந்துதான் சந்திரனானவர் வளரத் தொடங்குகிறார். அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலே வளர்ந்தா கூட நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. ஆனா தித்தியிலிருந்து வளரும் போது அது வரிசையாக வளர்ந்து கொண்டே செல்கிறது அல்லவா. அந்த வளர்பிறை தித்தியை நாள் என்று மட்டும்தான் சந்திர தரிசனத்தை கொடுத்திருப்பார்களே தவிர தேய்பிரை திதியை நாளில் கொடுத்திருக்க மாட்டார்கள். ஆக இந்த வளர்பிறை பிறை சந்திரனை தரிசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வளர்ச்சி பெற்று கொண்டே இருப்போம்னு சொல்றது. ஆனால் மூன்றாம் பிறைன்னு ஏன் சார் பர்டிகுலரா சொல்லி இருக்கா அப்படின்னு சொன்னா, இந்த மூன்றாம் பிறை இருப்பது என்பது ஒரு சிறிதளவு கால நேரம் தான். அந்த சிறிதளவு கால நேரத்திலேயே நாம் சென்று தரிசித்து விட வேண்டும். இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு தரிசனம் பண்ணிக்கலாம், ஒரு 8 மணிக்கா தரிசனம் பண்ணிக்கலாம், இல்ல பொறுமையா தரிசனம் பண்ணிக்கலாம் நினைக்க முடியாது அல்லவா. அந்த ஒரு நேரத்திலே அப்படியே தோன்றி மறைந்து விடும். அந்த தோன்றி மறைந்து விடக்கூடிய விஷயத்திற்குத்தான் அந்த பிறை சந்திரனாக, அதைத்தான் கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த கிடைப்பதற்கு அரிய விஷயத்தை நாமும் பஞ்சாங்கத்திலே
சந்திர தரிசனம் என்று கொடுத்திருக்கிறார்களோ, இன்னும் ஒரு சில பஞ்சாங்கத்துல பார்த்தோம்னா சந்திர தரிசனத்துக்கான டைமிங் கூட கொடுத்திருப்பார். இந்த நேரத்தோட சந்திரன் அஸ்தமனம் ஆயிடும், அதுக்குள்ள நீங்க தரிசனம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நம்முடைய கண்களுக்கு அந்த சந்திரன் தெரியக்கூடிய நேரத்தையும் கொடுத்திருப்பார்கள். அதுபோல அந்த பிறை சந்திரனை அவசியம் எல்லோரும் தரிசிக்க வேண்டியது. சரி சார், அதன் மூலமா எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொன்ன, இறை மூர்த்தங்களை நேரடியாக அந்த இறைவனுடைய திருமுகத்தை நேரடியாக தரிசிக்கும் போது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்? மனதிலே தெளிவான அந்த ஞானம் என்பது பிறக்கும் தானே. அதுபோக மனசுக்குள்ள ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவா, ஒரு ஆத்ம சந்தோஷம் சொல்றா இல்லையா, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு கருணை, இதெல்லாம் இறைவனுடைய திருமுகத்திலே நிறைந்திருக்கிறது என்பதற்காகத்தான் அந்த சந்திரனை அந்த இடத்திலே உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சந்திரனைத்தான் மனோகாரகன் என்றும் சொல்லுவார்கள். ஆக அந்த மனதிற்கு நிம்மதி, மனதிற்கு சந்தோஷம், மனதிலே ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறை சந்திரனை, அதுவும் அந்த 3ஆம் பிறை சந்திரனை எல்லோரும் தரிசித்து பலனை பெற வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.